புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். திருவாசகம். உலகினில் எத்தனை பிறவிகள் இருக்கிறது? திருவாசகம் குறிப்பிடுவது 14 பிறவிகள். நமக்கு கீழ் 8 பிறவிகள், நமக்கு மேல் 5 பிறவிகள். கீழ் உள்ள பிறவிகளை நம்மால் பார்க்க முடியும், மேல் உள்ள பிறவிகளை நம்மால் பார்க்க முடியாது. நமக்கு கீழ் உள்ள பிறவிகளை விட நமக்கு பலம் அதிகம். எருமை மாட்டிற்கும் சிங்கத்திற்கும் சண்டை வந்தால் எருமை மாடுதான் ஜெயிக்க வேண்டும், அதற்கு பலம் அதிகம். ஆனால் சிங்கம்தான் ஜெயிக்கும், அதற்கு அறிவு அதிகம். அதேபோல் சிங்கத்திற்கும் மனிதனுக்கும் சண்டை வந்தால் சிங்கம்தான் ஜெயிக்க வேண்டும், அதற்கு பலம் அதிகம். ஆனால் மனிதன்தான் ஜெயிப்பான், அவனுக்கு அறிவு அதிகம். அறிவு என்பது நமக்கான விசேஷமான பலம். அதுபோல் மனிதனுக்கும் பேய்க்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிக்க முடியும்? அதற்கான விசேஷ பலம் நமக்கு என்ன என்று தெரியாது. ஆனால் நாம் கூற கேட்டிருக்கிறோம், என்னடா பேய் அடிச்ச மாதிரி இருக்கிறேன்னு. பேய் அடித்தால் ஜுரம் தெரிய 1 வார காலமாகும். பேய் கூட வந்து அடிக்க வேண்டும், பூதம் வந்து பார்த்தாலே போதும், நம் புத்தி தெளிவதற்கு 1 மாத காலமாகும். நம்மளுடைய அறிவை செயலளிக்கக்கூடிய விசேஷ பலம் பூதங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் இந்த அசுரர்களுக்கு விசேஷ பலம் இருக்கிறது. இந்த விட்டல் ஆர்கன் என்று சொல்லப்படுகிற பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னிஸ், பேன்க்ரியாஸ், லிவர், இதையெல்லாம் செயலளிக்கக்கூடிய அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விசேஷ பலம் அவைகளுக்கு இருக்கிறது. சடன் கார்டியாக் அரெஸ்ட், டியூமர், டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால், ட்ரை ஸ்கின், ஒபிசிட்டி, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கூறலாம். நமக்கு மேல் உள்ள பிறவிகளை 2 வகையாக பிரிக்கலாம். நன்மை செய்பவர்கள் தேவர்கள், தீங்கு செய்பவர்கள் அசுரர்கள். இவர்களுக்கு இடைப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கை. அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள் என்பது இந்த வாழ்க்கையை குறிக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய அதிகாரங்கள் அத்தனையும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மனிதர்களுடைய உயர்வு தாழ்வுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்படாதவர்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொழுது அவர்கள் தாமாகவே சரிசமநிலைக்கு வந்து விடுவார்கள். சமதர்ம சமுதாயத்திற்கு அடிப்படை இதுதான். உயர்வு தாழ்வுகளை பிறப்பிப்பது நம் தர்மம் அல்ல, உயர்வு தாழ்வுகளை நீக்குவதுதான் நம் தர்மம். நம் தர்மத்தை நாம் தான் காக்க வேண்டும். நம்மை காப்பதற்கு ஒரு காவல் தெய்வம் வேண்டும், அதை அழைப்பதற்கு ஒரு மந்திரம் வேண்டும். கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய நம்மை காக்கும் மந்திரம். திருச்சிற்றம்பலம்.